ஓகே தான் ப்ரோ. கான்செப்ட் எல்லாமே ஒரு சேமாக இருக்க மூவியில் இருக்க மாதிரி இருக்கு. தட்ஸ் வை. பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னு சும்மா இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ பேர் இந்த பெரியவங்களாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுனால தலைவர் மாசு தான். தலைவர் மாசுன்னு இல்லைன்னா சொல்ல முடியாது. மேபி எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்குது போல். எனக்கு பிடிக்கல. நார்மலாக தான் இருக்குது, எப்பயும் போல் பார்க்குற மாதிரி. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபகத் ஃபாசில் இருக்கார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக ஒரு கேரக்டர். ஞானவேல் ராஜா இயக்கிறனால ஸ்க்ரீன் பிளே ஏதாச்சும் நல்லாயிருக்கும், உள்ளே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். மற்றபடி ட்ரெயிலர் நார்மல் தான், எப்பயும் போல் பேசுகிற கதை தான். ஞானவேல் ராஜாக்காக வேணால் படம் பார்க்கலாம். செம்மையாக இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரஜினி பார்க்கவே ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஐ திங்க் ஜெயிலருக்கு அப்புறமா வெயிட்டேன் மாசாக இருக்கும், இன்னும் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு அவர் பார்க்கவே எனக்கு இது வேறு லெவல் தான். அவர் செம்மையாக அங்கே இருக்கார். ஐ திங்க் ஜெயிலரை விட இது இன்னும் ஒரு படி யங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சிஎம் ஆன் பிக் ஸ்க்ரீன். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பார்க்க ஒரு சோஷியல் மெசேஜ் ஏதோ கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வில் ஹாவ் சம் ஹோப் ஆன் த மூவி. எனக்கு ஆக்டர்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ த்ரில்லிங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஃபகத் ஃபாசிலோட ரோல் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரித்திகா சிங்கும் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ட்ரெயிலரில் தோணுது. ஓகே, ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பார்ப்போம். ஏன்னா இதில் சொல்ல வர கான்செப்ட்னா நான் போலீஸ்லடா பொறிக்கின்ற மணிக்க கான்செப்டில் தான் உள்ளே வருது படம். என்னென்னா தப்பாக தட்டி கேட்க போலீஸாக மட்டும் இருக்க முடியாது. சில கட்டத்தில் நம்ம ஒரு ஸ்பெஷலாக லாவன்றதை தாண்டி ஏதாவது பண்ணால் தான் அங்கே காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நம்ம எல்லா சும்மையில வர வேண்டியது தான். ஜென்ரல் லைஃப்லேயே அதான் இருக்குது. போலீஸ் சொல்கிற மாதிரி தான், கூட்டு போனாலே பாத்ரூம் கூட்டு போனாலே மாவு கட்டு தான், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்குமோ. ஏன்னா எதையும் நம்ம டேரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் மறைமுக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தோணுது ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு. அவ்வளோ என்ன சீன்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குதா? யூனிக்காக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, ஜெயிலர் படம் மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க. மியூசிக் எப்போ போல அனிருத் மியூசிக் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காண்டி தான் படமே பார்த்தது. ஜெயிலர் படமே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காண்டி தான் நம்ம பார்த்தது. அதே மாதிரி இதையும் போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டே போனேன், அதே மாதிரி போவோம். நைட் ஷோ மாதிரி போவோம். என்ன போவோம். நல்லா இருக்கு. ஓகே, படம் பார்க்கலாம். என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், அப்புறம் தலைவர். ட்ரெய்லரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸ்டோரி வைஸாக ஏதாவது சொல்கிற மாதிரி? ஓகே, நல்லா இருக்கு. ஆக்சுவலி பார்க்கலாம். வேறு எதாவது பெருசாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? ஜேபிஎம் டைரக்டர் இதை டைரக்ட் பண்ணுறதால இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷன். யா, கைண்ட் ஆஃப். சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்த ரஜினி. கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருக்காரு, ப்ளஸ் அந்த ஏஜுக்கு ஏற்ற லுக் இந்த ட்ரெய்லரில் இருந்தது. மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஃபஹத் ஃபாசில் அண்ட் ராணா வாஸ் லுக்கிங் ரியலி குட். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனாக இருக்குது. ஸோ நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஸோ போலீஸ் டிடெக்டிவ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாரு. ஆமாம், பட் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லுக், கெட்டப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நேச்சுரலாக ஃபிட்டாக இருக்காரு. ரொம்ப மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஹி லுக்ஸ் நேச்சுரலி ஃபிட். அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. தலைவர் ரஜினி அதுவே பிடிச்ச விஷயந்தான். வேறு எனக்கு அமிதாப் பச்சன் பிடிக்கும். ஸோ அதனால் பிடிச்சிருக்கு. பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்ப்போம். எனக்கு அதே ஜெயிலர் ரஜினியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டான தலைவர் இதில் எதிர்பார்க்கலாம். மற்றவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, படம் வரட்டும், பார்த்தா தான் தெரியும். மேபி அவங்க நல்ல ஆக்டர்ஸ்ன்றதுனால மேபி ஹிட் ஆகலாம். மற்றபடி கொஞ்சம் ஓகே. ஏதாவது சீன் பிடிச்சிருக்கா ட்ரெய்லரில்? அவர் அந்த விமென் பற்றி சொல்கிற அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுமா? மேபி. அனித் எப்போவுமே மாஸ் தான். கீன் அது அப்படி தானே, கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்து தானே ஆகணும். மாஸ் சீன்ஸ் இருந்தால் தானே படம் பார்க்க முடியும். ரசிகராக நீங்கள் பார்க்கும்போது அப்படி தானே யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் ஃபகத் ஃபாசிலுக்காக பார்க்கலாம் நான், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் ஒரு யூனிக் கேரக்டர் மட்டும் தான் சூஸ் பண்ணுறாரு ரீசெண்ட் எல்லா மூவியுமே. அதனால் அவரையும் பார்க்கலாம். எப்படின்னா ரஜினிக்காக ஒரு கூட்டம் போய் பார்க்க தான் போகுது. அதுக்காக மாஸ் சீன்ஸ் இருக்கும். ஞானவேல் ராஜா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கதையில். இதாக யூனிக் கேரக்டர் கொண்டு வரும். ஜெய்பி மாதிரி அந்த படம் வராதுண்ணா, வாய்ப்பே இல்லை. அதில் பேசின அரசியல் இதில் பேச முடியாது இல்லை உங்களை. அதுக்கு இதில் ரஜினி இருக்கார்ல, ஸோ அவரோட ஜேர்னரே வேறு இல்லை. மாஸ் என்டர்டைன்மெண்ட் தான் மட்டும்தான் மூவி எடுப்பார். ஸோ அதுக்குள்ளே என்ன கதை சொல்ல முடியும், அதுக்குள்ளே என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியுன்றதை மட்டும் தான் பார்ப்பாங்க. மற்றபடி ஒன்றும் இருக்காது. நார்மலாக அணி சாங்கே மிரட்டிருச்சுலண்ணா ரெண்டுமே. ஸோ அணி மியூசிக் பிஜிஎம்காகவே உள்ள ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. பட் அவ்வளோதான். ட்ரெய்லரில் அவ்வளோ ஒன்றும் இம்பாக்ட் ஆகலை. எதுவும் பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. இனிமேல் பார்த்தா தான், படம் பார்த்தா தான் தெரியும். அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிலங்க. எனக்கு ரஜினி தான் தெரிஞ்சார். ஜெயிலர் ரீகால் பண்ண மாதிரி தெரியல. பிகாஸ் ஸ்டோரி லைனே டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ப்ராப்ளி ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ் ஆஸ் யூஷுவல்.
பயங்கர மாஸ். எப்படி இருக்கு? அதுவும் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. திங்க் ட்ரெய்லரை விட வந்து பிக்சரில் இன்னும் பெட்டராக இருக்கும். போலீஸ், ஏன்னா போலீஸ் ரோல் இதுலேயும் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. பட் மூவிக்காக நம்ம வெயிட் பண்ணி we can see. எப்படி இருக்கு அனியோட பிஜிஎம் பேக்ரவுண்ட்? எனிவேஸ் அனிருத் will always rock. ஸோ இட்ஸ் குட் ஒன்லி. ஓகே, ஏதாவது டைலாக் பயங்கரமாக இருக்கா தலைவர் பேசுனது? எனக்கு அந்தளவுக்கு ஓகே, படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதா? எனிவேஸ் நம்ம தலைவர் படம்னா எல்லாருமே பார்க்குறது தான். ஸோ எனிவேஸ் அதுக்காக த்ரில்லிங்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ எந்தபடி எதுவும் பெருசாக இல்லை. பட் வந்து கதை நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் எப்படி வருன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஃபைட்ஸ்னு வச்சிடல, ஸ்டோரி இல்லை ஸ்டோரி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்படி காட்டுறாங்கன்றது அங்கே தான் தெரியும். ஏன்னா இப்போ வந்து அமிதாப் பச்சன் எடுத்து பேசுகிற மாதிரி கொண்டு வரலாம். அது என்ன கதைன்னா இப்போ சுஸ்ட்டு கொண்டு வரலாம், அமிதாப் பச்சனை வச்சே கொண்டு வரலாம் கதையை. அமிதாப் பச்சன் சொல்கிறதா ரைட்டுன்னு மாதிரி நம்ம கதையை முடிச்சு கொடுத்தானா நம்ம நினைப்போம்ல, அதனால தான். அதான் தெரியல. ராணா கேரக்டர் என்னன்னு புரியல ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும். பகத் பாசில் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுற, பகத் பாசில் வந்து கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த சைடாக டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ வர மாதிரி இருக்குது. அவர் மேபி நம்ம தலைவர் கூட இருந்து ஏதோ ஒரு மணிக்கு ஃபோர்ஸாக இறங்குறான்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஃபோர்ஸாக இருக்குமா? இருக்கணும். அதான் அப்போ தான் ரஜினி படம் ஃபோர்ஸாக இல்லைன்னா இப்படி இருக்கும் படம். டேரக்டர் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. தட்ஸ் இட், லைக் நாட் மச். ஓகே, இந்த கொஞ்சம் சீனில் ஜெயிலரை ரீகால் பண்ண மாதிரி தோணுதா உங்களுக்கு? மேபி அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த வாக் மேபி இருக்கலாம். மியூசிக் எப்படி? எப்போவுமே நல்லா தான் இருக்கும். படத்தை லைக் தலைவருக்காக இருக்குது. அண்ட் நிறைய ஃபகத் ஃபாசிலுக்காக மெயினாக இருக்குது. ஐ லைக் ஹிம். ஸோ அதனால் ஸோ தட் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கம்மியாகாதுல இப்போ. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெய்லரில் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? அவரோட என்ட்ரி, அவரோட அந்த ஸ்டன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது பார்க்க. அவரது ரொம்ப நல்லா இருக்குது. அவர் தானே எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த டைம் நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் இல்லாமல் இருக்குது. இந்த பார்த்தா தான் தெரியும். ஸோ எப்படி பண்ணியிருக்கனால டேரக்டர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நல்லா தான் பண்ணுவார். ஓரளவுக்கு ஏதாவது சோஷியல் மெசேஜ் இருக்கும் அண்ட் ஆக்டர்ஸோட பெஸ்ட்டை கொண்டு வருவார். ஸோ நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லரில் பார்க்கணும். ரஜினி வர சீன் தான். எல்லா சீனுமே பயங்கரமாக. ஆமாம், ரஜினி வர சீனும் அமிதாப் பச்சன் வர சீனும். ஜெய் பீம் வந்து கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ட்ரெய்லர் பார்த்ததுனால அப்படி இருக்கும். ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு தெரியல ப்ரோ. ஒருவேளை படம் வந்தால் ஒரு இதாகும். மேபி வந்தால் நல்லா ஹிட் ஆகலாம். தலைவரோட சீன்ஸ்லாம் டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்குது? தலைவருக்காக பார்க்கலாம், மற்றபடி பார்க்க முடியாது. தலைவரோட ஸ்வாக் இருக்கா இந்த? எப்பவும் போல தான். ஆனால் எனக்கு ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப இருந்த மாதிரி தெரியல. ஆனால் படத்தில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் தான் எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். வழக்கம் போல் பிஜிஎம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். நம்மளே இன்னும் கொஞ்சம் நாள் பண்ண ரிங்டோன் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஜெய்பி மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் நானவல் கிட்ட எதிர்பார்க்க முடியுதா? ஏன்னா அது ஒரு தலைவர் இல்லைனாலயா? இது கமர்ஷியல் மாதிரி அவ்வளோவா இன்னும் வரலையே. படம் பார்த்தா தான் தெரியும் கமர்ஷியலாக இல்லை ஜெய்பி மாதிரி கான்செப்ட் வச்சிருக்கலாம்ல கருத்தை. அது படம் வந்தால் தானே நம்மளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல முடியல. படம் வர பார்த்துக்கலாம். ஓவரால் பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். பரவாயில்ல.